நம்ம தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளால் மட்டுமே மீண்டும் மீண்டும் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிற காலகட்டம் நம்ம நினச்சிட்டு இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த மீடியாவும் அதிமுகங்கிற பார்ட்டிக்கு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு பிரச்சனையை உருவாக்க முடியும், அதை பேர் கொண்டு போய் சேர்க்க முடியும், எதையும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட அவங்களால ஒரு உதயநிதியை கொண்டு வர முடியல. சிலரை பார்த்த உடனே பிடிக்கும், அவங்க என்னன்னே தெரியாது, சும்மா அப்படி பார்ப்போம், பார்த்த உடனே அவங்கள திரும்ப பார்த்துக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா அவங்ககிட்ட என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. விஜய் ஒரு அட்ராக்டிவ் லீடர் தான், ஆனால் இம்பேக்டிவ் லீடர்னு ஒரு கேட்டகரி இருக்குது. வணக்கம். இந்த 2026 பொது தேர்தல் எல்லாருக்கும் பல பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. நீங்கள் எல்லாரும் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியை பிரதிநிதித்துவம் வகிக்கிறீங்க. 26 என்ன மாதிரியான பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குதா நீங்கள் நினைக்கிறீங்க? மாற்றம் என்பது என்றும் மாறாதது. நம்ம தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளால் மட்டுமே மீண்டும் மீண்டும் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிற காலகட்டம் நம்ம நினச்சிட்டு இருக்கும் பொழுது, இல்லை, தமிழக மக்கள் எப்போவுமே மாற்றத்திற்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்க தான். ஒரு தகுதியான நபர், இவர் இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு தகுதியான ஆள் அப்படின்னு தமிழக மக்கள் முடிவு செஞ்சாங்கன்னா, எப்பேற்பட்ட சக்தி அவங்களுக்கு எதிராக இருந்தாலும் அவர்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவரை அரியணையிலே ஏற்றுவார்கள் அப்படின்றதுக்கு தற்போது நடந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி மாற்றத்தை தான் நாம் உதாரணமாக சொல்லணும். களத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா இருந்தாங்க, தற்போதைய 2.0 அமைப்பேன்னு சொன்ன முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா இருந்தாங்க, அண்ணன் சகோதரர் சீமான் அவர்கள் இருந்தாங்க, நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக, அதாவது மௌன புரட்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி யாரும் எதிர்பார்க்காத விதமாக எல்லோரும் இவர் ஒரு 10% எடுப்பார், 15%. ஏன்னா நான் காங்கிரஸ்காரனாக பல விவாதங்களில் பங்கேற்று இருக்கிறேன். எல்லா விவாதங்களையும் நான் சொன்னதே என்னன்னு சொல்லிடுறேனே, இல்லைங்க, காங்கிரஸ் திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். விஜய் அவர்கள் நிச்சயமாக இளைஞர்களுடைய பெரும்பாலான வாக்குகளை பெறுவார், ஆனால் அவர் முதல்வர் ஆவதற்கான வாய்ப்புகளில் நான் பல விவாதங்களில் பேசியிருக்கேன். அத்தனை பேரினுடைய கணக்குகளையும் தவிடுபடி ஆக்கிவிட்டு, அதாவது இன்னும் இந்த மண்ணில் நாங்கள் தான் ராஜா, நீங்கள் என்ன தான் சூத்திரத்தை போட்டு கணக்கு போட்டு 2-2-4ன்னு சொன்னாலும் நாங்கள் நினைக்கிறதாப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் அரசியல்வாதிகளுக்கும் இந்த வியூக வகுப்பாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு பாடத்தை நடத்தியிருக்காங்க அப்படின்னு தான் இந்த தேர்தல் முடிவை நான் பார்க்குறேன். ஒட்டுமொத்த மீடியாவும் அதிமுகங்கிற பார்ட்டிக்கு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் எந்த ஒப்பீனியுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணுறீங்க. மிகப்பெரிய உண்மையை புரிஞ்சுக்கணும். புரட்சித் தலைவரால் உருவாக்கப்பட்ட இந்த மாபெரும் இயக்கம் 54 வருஷம்தான் இதோட வயசு. பட் தமிழ்நாட்டை 31 ஆண்டுகள் ஆண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் கட்சி. ரெண்டாவது, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இத்தனை பெரிய வளர்ச்சி, டெவலப்மெண்ட்ஸ், எந்த ஃபீல்டு எடுத்துட்டிங்கனாலும் சரி, அது மருத்துவமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், உங்களுக்கு உள்கட்டமைப்பு வசதிகளாக இருக்கட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் இந்த 31 வருடங்கள் ஆண்ட அதிமுகங்கிற ஒரு கட்சி தான் இந்த தமிழ்நாட்டோட டெவலப்மெண்ட்டில் ஒரு மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்குது அப்படிங்கிறத இன்றைய ஜென்ரேஷன் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதும் அந்த ஒரு உண்மையை அதிமுக மிக சத்தமாக சோசியல் மீடியாவில் பேசாததோட விளைவு, மீடியாக்களில் பேசாத விளைவு தான் இந்த ரிசல்ட்டுக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக நான் பார்க்குறேன். இரண்டாவது என்ன அப்படின்னீங்கன்னா, கடந்த 5 வருடங்களாக இங்கே தமிழ்நாட்டில் இருந்த அத்துணை மீடியாக்களும் விஜய் ஒரு பெரிய ஃபேக்டராக பார்க்கல. அது ஒரு உண்மை. அது நாட் ஓன்லி ஜேர்னலிஸ்ட், அதுதான் எல்லாரும் செய்த பிழை. இது எல்லாருமே ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே ஆர் டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படி தான் பாலிடிக்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் டிஎம்கே செய்த ஒரு மிகப்பெரிய பிழையாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இவங்க அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று உதயநிதி தெரு தெருவாக அந்த ஒரு பாடத்தை தூக்கி போயிட்டே இருந்தது. அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்கிற நியூ ஜென்ரேஷன் அண்ட் விமன் மத்தியில் இவங்க ஒரு தேர்ட் ரேட்டான ஒரு பாலிடிக்ஸை பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெறுப்பை உண்டாக்குச்சு அந்த எலக்டோரல் பிரச்சாரத்தப்போ. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஒரு மிகப்பெரிய ஊழலில் ஈடுபட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் மீடியா பேசாட்டாலும் சோசியல் மீடியாவில் அது மிகப்பெரிய விஷயத்தை கொண்டு வந்துருச்சு. இப்போ இன்றைக்கி தாவேக்காவுக்கு ரூட்டுன்னு சொல்லிட்டு
ஒரு கம்பெனி இருந்துச்சு, அவங்க எல்லா விஷயங்களையும் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, டிஎம்கேக்கும் பெண்ணுன்னு ஒரு நிறுவனம் இருந்தது. எல்லாருக்கும் இருந்தது. அப்போ இங்கே என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி வர்றாங்க. அவங்க வந்து இந்த எலெக்ஷனில் 2026 எலெக்ஷனில் என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த கருத்துருவாக்கங்கள் வெர்சஸ் ஓட்டிங் கெப்பாசிட்டி. ஸோ அந்த மக்களை வந்து நீங்கள் புல் பண்ணி கொண்டு வந்தது இங்கே ஒவ்வொருத்தரும் உருவாக்கின கருத்துருவாக்கங்கள். ஸோ அந்த கருத்துருவாக்கங்கள் வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மக்கள் வந்து அதை வந்து பிளாங்காக நம்பினாங்க அப்படிங்கிறது. இது வந்து அதிமுக வந்து மக்களை ப்ளேம் பண்ணுதுன்னு அர்த்தம் இல்லை. பட் இதுதான் வந்து ஆக்சுவலி அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 6-7 மாதங்களாக ரொம்ப ஃபோர்ஸாக நடந்திருக்கு. இதில் வந்து அறிவுஜீவிகள்னு சொல்கிறப்படுறவங்களும் சரி, ஜேர்னலிஸ்ட்டும் சரி, பொலிட்டிக்கல் கமாண்டேட்டர்ஸும் சரி, யாருமே வந்து என்னென்னா ஃபீல்டில் என்ன நடக்குது, ஃபீல்டு இந்த சென்ஸ் சோசியல் மீடியாவுக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு மாற்றம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத யாருமே உணரலை. அதோட ஒரு பெரிய வெற்றி தான் இந்த இன்னைக்கு தாவேகா ஆட்சி அப்படிங்கிறது. இனிமேல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து வெறும் சோசியல் மீடியா அண்ட் மக்கள் அப்படின்னு இருக்குதா? ஏன்னா இப்போ அதிமுகங்கிற மாதிரியான ஒரு இயக்கமும் திமுகங்கிற மாதிரியான ஒரு இயக்கமும் இன்க்ளூடிங் நாம் தமிழர், இவங்க எல்லாருமே என்னன்னா நேராக மக்கள்கிட்ட போய் பாலிடிக்ஸ் பண்ணாங்க. நேராக மக்கள்கிட்ட போய் தொடர்ந்து அரசியல் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஏதோ ஒரு திமுக மாதிரியான ஒரு எதிர்க்கட்சியை பார்க்கவே முடியாதுன்ற விமர்சனம் இன்னமும் இருக்குது. அப்போது அந்த மாதிரி இப்போது இளைஞர்களை வந்து லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக வந்து அரசியல் படுத்தியதில் அண்ணன் சீமானோட பங்களிப்புங்கிறத யாருமே மறுக்கவே முடியாது. அப்படி நாம் தமிழருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓட்டு பேங்க்கில் 8% அல்ல 4% அந்த பக்கம் ஓடி போயிடுச்சு. இந்த பக்கம் அதிமுகவில் ஒரு 36 lakhs ஓட் போயிடுச்சு. டிஎம்கேயில் ஹியூஜ் நம்பர்ஸ், மோர் தென் 60 lakhs ஓட்ஸ் அந்த பக்கம் போயிடுச்சு. அப்படிங்கும்போது ஈவன் இன்க்ளூடிங் விசிகே போயிடுச்சு, எல்லாருமே இது போயிருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ இப்போ எல்லாருமே வந்து நம்ம திருப்பி எல்லாருமே சோசியல் மீடியா தான் வச்சு இது பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, இந்த அரசியலை ஒரு பத்திரிகையாளராகவும் ஒரு அரசியல் கட்சியில் பயணிக்கிற ஒரு ஆளாகவும் ஒரு 30 வருஷங்களாக வந்து இது உத்து பார்த்ததில் ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னீங்கன்னா, சேஞ்ச் நடந்திருக்குது. இப்போ தம்பி குறிப்பிட்டார், மாற்றம் ஒன்றே மாறாதது. எஸ், அஃப்கோர்ஸ் மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆனால் அந்த சேஞ்ச் ஹவு லாங் இட் வில் லாஸ்ட் அப்படிங்கிறது தான் அங்கே ரொம்ப முக்கியம். அது தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மக்கள்கிட்ட போகாமல் அது சாத்தியம் இல்லை. அப்படிங்கிறதுனால இது வந்து மிகப்பெரிய வெற்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றி கிடையாது. ஏன்னா 118 தேவைப்படுற இடத்துல 10 நம்பர் நீங்கள் குறைஞ்சி 11 நம்பர் குறைஞ்சி நீங்கள் 107 தான் வாங்கியிருக்கீங்க. அப்போ மக்கள் ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறது இது வந்து ஒரு கொண்டாடத்தக்க வெற்றியோ. இந்த ஃபஸ்ட்டு காங்கிரஸ் வந்து போய் 5 பேர்த்த கூட்டிகிட்டு போய் கொடுத்து சப்போர்ட்டை காமிச்சதோட விளைவு இன்றைக்கி அவங்க இருக்காங்க. அவங்க பின்னாடியே விசிகே போனாங்க, இடதுசாரிகள் போனாங்க. அதனால் இந்த ஆட்சி இன்னமும் நடக்கிறது. பட் எனிதிங் வில் ஹேப்பன் அட் எனி டைம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன். இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குது. இது மாதிரி குறைந்த எண்ணிக்கையில் எம்எல்ஏக்களை கொண்டு ஆட்சிகள் நடத்தப்படவே இல்லையா தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, இந்த மாதிரி ஒரு ஹேங் அசம்பிளி இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில், தமிழ்நாட்டு ஹிஸ்ட்ரியில் இந்த அளவுக்கு இருந்தது. 2006 வந்து 2006 சார் அன்னைக்கு வந்து நீங்க தான் என்னதுன்னா அந்த 2006 அவங்க 96 சீட்ஸ் வச்சிருந்தாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? 35 பேரை வச்சுக்கிட்டு நீங்க தான் அங்க பேக்கப் பண்ணிட்டு இருந்தீங்க. அது மாதிரி இருந்த காலங்கள் இருந்தது தானே. அதனால வந்து அதை இதை வந்து ஒரு அந்த பார்வையில் பார்க்க வேண்டாமேன்னு சொல்றேன். அதாவது மேடம் வந்து சோசியல் மீடியா அதை ஒரு அமைப்பு வந்து பெரிய அளவில் கொண்டு போய் இன்னைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய தளபதி விஜயை போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு அதனால தான் அவர் வந்து எல்லார்ட்டையும் போய் சேர்ந்தார் அப்படிங்கிற மாதிரி அவங்க மீன் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு தலைவர்களை உருவாக்குறதுக்கு வந்து அந்த மீடியாக்களோ இல்லைனாக்கா அதுக்குன்னு ஒரு அமைப்பு வச்சோ நீங்கள் உருவாக்கணும்னு நினச்சாக்கா யார் யாரெல்லாமோ ஆயிடுவாங்க. நீங்கள் முதலமைச்சராக இருந்த நம்முடைய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பணபலமோ அதிகார பலமோ இல்லைன்னா அந்த மீடியா பலமோ வேறு யார்ட்டையும் கிடையாது. அந்த அளவுக்கு யாரை எடுத்தாலும் சரி, ஆனால் அவங்க வேறு வேறு பேரில் வருவாங்க. ஆனால் என்ன டாபிக் அவங்க கொடுக்காங்களோ அந்த டாப்பிக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க. அந்த அளவுக்கு அசுர பலத்தோடு இருந்தாங்க. அதுபோக அவங்ககிட்ட பெரிய மீடியாக்கள், சன் டிவி மாதிரி, கலைஞர் டிவி, எல்லாம் இருக்குது. இந்தியா ஃபுல்லாக அவங்க நினச்சாங்கன்னா இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக ஒரு பிரச்சனையை உருவாக்க முடியும், அதை பேர் கொண்டு போய் சேர்க்க முடியும், எதையும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட அவங்களால ஒரு உதயநிதியை கொண்டு வர முடியல.
அப்படி அவங்க சொல்கிறது உண்மையாக இருந்திருந்தால் உதயநிதி தான் இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டாராக இருந்திருக்கணும். எப்போவுமே ஒரு தலைவர்கள் வந்து உருவாகிறது வந்து எப்போவோ வந்து ஒரு இந்த குறிஞ்சி மலர் ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை மலரும் போல் சில தலைவர்கள் வந்து உருவாவாங்க. அது வந்து காலத்தில் தவிர்க்க முடியாத ஒன்று. சிலரை வந்து பார்த்த உடனே பிடிக்கும், அவங்க என்னன்னே தெரியாது, சும்மா அப்படி பார்ப்போம், பார்த்த உடனே அவங்கள திரும்ப பார்த்துக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா அவங்ககிட்ட என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு வந்து சிலர் வந்து எம்ஜிஆர் அப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அது மாதிரி பிடிச்சிச்சு. அதுபோல் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாருக்கும் பிடிக்கும். சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு அவர் வந்து ஒரு ஸ்டைல் பண்ணார்னா சின்ன குழந்தையாக தான் இருக்கும், அவரை பார்த்து ரசிப்பாங்க. அதே ஸ்டைலில் வேறு யார் பண்ணாலும் செய்ய நகங்க மாட்டாங்க. அதே மாதிரி தளபதின்னா உடனே அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு, தன்னை தாண்டிய ஒரு ஈர்ப்பு வந்து அவர் மேலே உண்டு. உண்மைதான். அந்த ஈர்ப்பு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா வீடுகளையும் அவர் சொன்னது போல் எல்லா வீடுகளுக்கும் போனதுக்கப்புறம் தான் நான் வர்றேன்னு. அப்போ சரியான காலகட்டத்தில் அவர் வந்து அரசியலுக்குள்ளே வர்றாரு. இன்றைக்கி தளபதி விஜய் வந்து கட்சி ஆரம்பித்த உடனே இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு தொகுதின்னு எடுத்துக்கிட்டால் 234 தொகுதி இருக்குது. ஒரு தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 300 குக்கிராமம் இருக்கும். 300 குக்கிராமத்துலேயும் அவர் கட்சி ஆரம்பித்த உடனே, அவர் ஒரு கொடியை காட்டின உடனே, ஒரு சின்னத்தை சொன்ன உடனே 300 குக்கிராமமும் போய் சேர்ந்துடும். இதுக்கு பேர் வந்து அட்ராக்டிவ் லீடர். அதில் வந்து விஜய் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் உண்மை, விஜய் வந்து ஒரு அட்ராக்டிவ் லீடர் தான். ஆனால் இம்பேக்டிவ் லீடர்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதுதான் வந்து சொசைட்டிக்கு உண்மையிலே வந்து ஒரு பெரிய ப்ராக்ரஸை கொடுக்கும். விஜய் எய்தர் அட்ராக்டிவ் லீடரா இம்பேக்டிவ் லீடரான்றதை வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸஸ் மூலிமா தான் நம்மளால பார்க்க முடியும். தலைவர் திருமாவளவன் இல்லை நான் சொல்லிடுறேன். இல்லைண்ணா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ தலைவர் திருமா அக்கா சொன்னது போல் தலைவர் திருமாவுக்கு 25 வருஷம் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 10 வருஷம் இயக்க அரசியல் பண்ணியிருக்கிறாரு. அண்ணன் சீமான் அவர்களோட எங்களுக்கு கருத்தியல் ரீதியாக சில முரண்பாடுகள் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது. அப்போ இந்த அட்ராக்டிவாக பேசக்கூடியவங்க ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க இம்பாக்டும் கிரியேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நான் வந்து ஜட்ஜ் பண்ணல. இப்போ கட்சிக்கு அப்பாற்பட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இடத்துல இருந்தார். அந்த இடத்துக்கு வரத்துக்கே தன்னம்பிக்கை இருந்தால் தான் வர முடியும். ஆனால் ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு சினிமா நடிகராகவும் அந்த உச்சத்தை அடையணுன்னாலும் சரி, நிச்சயமாக தன்னம்பிக்கை வரும். அதெல்லாம் அவருக்கு இருக்கிற காரணத்தினால தான் இன்றைக்கி அந்த இடத்துல அவர் இருக்காரு. அவரை வந்து மக்கள் ஆதரிச்சிருக்காங்க. அதனால் அது வந்து அதை வாரிட வேண்டிய அவசியம். இங்கே இருக்கக்கூடியவர்களில் எத்தனை பேர் வந்து நீண்ட காலமாக அரசியலில் இருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் என்னை விட எல்லாருமே வந்து முதிர்ச்சி வாய்ந்தவர்களாக தான் இருப்பீங்க கட்டாயம். ஆனால் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் வந்து நாங்கள் வந்து இப்போ குறைந்த காலமாக இருக்கும். குறிப்பாக கடந்த 5 ஆண்டு காலமாக, இன்னும் சொல்ல போனால் மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்களுக்கும் நாங்கள் வந்து களத்தில் மூப்புன்னு சொல்லலாம். நீங்கள் பேசும்போது ஒவ்வொரு புள்ளிகளையும் பார்க்கும்போது ஒரு மாத ஆட்சியை வந்து முழுமையான மதிப்பீடு செய்வதற்கான ஒரு ஆட்சியினுடைய மதிப்பை ஒரு மாத காலத்துக்குள்ள மதிப்பீடு செய்வது சரியில்லை அப்படிங்கிறத நான் ஏற்கிறேன். இப்போ எப்படிப்பட்ட ஒரு திசை வழி போக்கில் இந்த அரசு வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால யூகிக்க முடியுது, கணிக்க முடியுது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பார்வை. நான் மில்லினியல் தான், அதாவது 90கள் பிறந்தவ தான். ஆனால் நம்ம வரலாறை படிக்கணும், வரலாறை தெரிஞ்சுக்கணும், அரசியல்னா என்ன அப்படிங்கிற புரிதலையும் பார்வையும் எங்கள் தலைவர் எங்களுக்கு ஊட்டி இருக்கிறார். அதன் பால் நாங்கள் கற்றுக்கொண்டு இன்னைக்கு ஓரளவுக்கு வந்து அரசியல் களத்தில் நின்று பேசுறோம். ஆனா ஆட்சி கட்சின்னு எல்லாம் வருவதற்கு முன்பிலிருந்தே என்ன ஸ்ட்ராட்டஜியை எடுத்துட்டு வந்தாரோ, பழி போடுதல், மற்றவங்க மேல பிளேம் கேம் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல, அதையே இன்னைக்கும் பின்தொடர்றாரு. இதுக்கு எனக்கு பொறுப்பு இல்லை, இதுக்கு நான் காரணம் இல்லை, இன்னைக்கு இவ்வளோ சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுனா அதற்கு ஏற்கனவே இருந்த ஆட்சி தான் காரணம். நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, டேக் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி. முதல்ல செய்தியாளர்கள் சந்திக்கிறது இல்லை அப்படிங்கிறது செகண்டரி. ஆனால் பொறுப்புன்னு ஒன்று எடுக்கணும்ல. யூ ஆர் நாட் சம் yet another எம்எல்ஏ, இல்லை ஒரு ரசிகர் மன்றத்திலே நீங்கள் இன்னும் இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல, அங்கேயே இருக்கக்கூடிய லோக்கல் பாடிலே இருக்கீங்களான்னு தெரியல. நீங்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டீங்க. எஸ், அஃப்கோர்ஸ் ஐயா முன்னாடி கேட்டிருந்தாரு மைனாரிட்டி ஆட்சியே இல்லையா அப்படின்னு. பிஜேபியும் மைனாரிட்டி ஆட்சியும் தான் இருந்தது. அவங்களும் இஷ்டத்துக்கு எல்லாருக்கும் அமைச்சர் பதவியை கொடுத்த மாதிரி இன்னைக்கு இவர்களும் அதே மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்காங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் இல்லை, அவர்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய மக்கள் அதிகமான பேராக இருக்காங்க. 33 விழுக்காடு தான் வந்து தாவேக்காவின் ஆதரவாளர்கள் அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய மொத்த விழுக்காட்டினரும் தாவேக்காவை எதிர்த்து இருக்கக்கூடியவர்கள். விஜயை என்ன சொல்றது, பிடிக்காம ஓட்டு போடாம எல்லா காலகட்டத்திலும் இருந்ததுதாம்மா. இந்த காலகட்டத்தில் மட்டும் ஆட்சியாளருக்கும் கிடைச்சிருக்குன்னா உங்களுக்கு 96% மக்கள் உங்களுக்கு உங்க எதிராக இருக்காங்கிறத நினைச்சிடுங்க.
4 விழுக்காடு வாக்குகள் இருக்குன்னா அது தூய வாக்குகள். எந்த இடத்துலையும் கொள்கை ரீதியாகவோ சித்தாந்த ரீதியாகவோ சமரசமடையாத வாக்குகள். எங்களுடைய கோட்பாடுகளை முழுக்க உணர்ந்து அதை உள்வாங்கி அதை ஏற்றுக்கொண்டு எங்கேயும் போகாத வாக்குகள். நீங்க அப்படி இல்லையே. ஆரம்பத்துல என்ன சொன்னீங்க? இலவசத்துக்கு இல்ல நாம வந்து ஐயா நான் என்ன சொல்றேன், போயிருச்சு எல்லா கட்சியில இருந்தும் வாக்குகள் போயிடுச்சு, மாற்று கருத்து இல்ல. சரி, எங்களுடைய வாக்குகள் போயிருச்சு, மாற்று கருத்து இல்ல. ஆனால் 4 விழுக்காடு. ஆனால் நாங்க எந்த இடத்துலயும் வந்து சறுக்கல, எந்த இடத்துலயும் எங்களுடைய கொடுத்த வாக்குறுதிகளையோ நாங்க எடுத்த நிலைப்பாட்டிலையோ பின்வாங்கல. நாங்க என்ன நிலைப்பாட்டுல இருந்தோமோ அப்படிதான் இருந்தோம். ஆனால் நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, இலவசம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னீங்க, அப்புறமா இலவசத்தை அறிவிச்சு விட்டீங்க. நீங்க எதெல்லாம் வந்து முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்ற மாதிரி அப்ப என்னென்னலாம் ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்களோ அதற்கு அப்படியே முரணான நிலைப்பாடுகளை இப்போ எடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க தூய சக்திங்கிறீங்க. எப்படி தூய சக்தி? கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நபர்களை ஏற்கனவே தீய சக்தின்னு நீங்க விமர்சிச்ச கட்சிகள் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க. எப்படி தூய சக்தி ஆவீங்க? விஜய் வந்ததை எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாரும் மாற்று கட்சியில் இருக்கீங்க. 2 பேருமே மாற்று கட்சியில் இருக்கும்போது வந்து விஜய் வந்ததை வந்து நீங்கள் ஏற்றுக்கொண்டோ இல்லை அவர் நல்ல தலைவர் அப்படின்னோ உடனடியாக நீங்கள் விமர்சிக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை எல்லாரும் ஒத்துக்கணும். இது வரைக்குமே எல்லா கட்சிகளும் பிரபலமான எல்லா அரசியல்வாதிகளும் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட கட்சிகளை மீறி வேறு யாரும் வெற்றி பெற முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எல்லாருக்கும் இருந்தது. அந்த நிலைப்பாடை முதல் முறையாக உடைத்திருக்கிறார் விஜய். அதில் வந்து சந்தேகமாக கிடையாது. அதுக்கு பின்னணி என்ன, அதுக்கு காரணங்கள் என்ன 100 இருக்கலாம். ஆனால் அது உடைச்சிருக்காரு. சில ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸை க்ரியேட் பண்ணும். உதாரணத்துக்கு ஒரு சில தேர்தலில் வந்து கேஷ் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸர் ஃபேக்டராக இருக்கும், கம்யூனிட்டி ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டராக இருக்கும், கேஸ்ட் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டராக இருக்கும். அது எலெக்ஷன் ஒட்டி நடக்கிற சம்பவங்கள் ஒரு காலகட்டம். மதமும் சில இடங்களில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டராக இருக்கும். ஆனால் இந்த எலெக்ஷனில் வந்து நான் 2 இம்பேக்டை பார்க்குறேன். என்னென்னா, ஒரு பெரிய ஒரு யூத் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த எலெக்ஷனில் இருந்திருக்கிறது நம்ம யாராலையும் மறுக்க முடியாது. அப்போது ஒரு பெரிய கட்சியில் வந்து ஒரு பெரிய திராவிட கட்சிகள்லேயோ ஒரு யூத் வந்து ஒரு பொலிட்டிக்கலி ஹைரார்கி போஸ்டிங்க்கு வரணும். உதாரணத்துக்கு ஒரு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், அமைச்சர் ஆகணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவங்க ஒரு 50 வயசை கிராஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வர முடியும். ஆனால் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பொலிட்டிஷியன், ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் எம்எல்ஏ, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் மினிஸ்டர்ஸ். அப்போது இவங்க வந்து இந்த ஒரு இம்பேக்ட் இருக்குல்ல, இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆஸ்பிரேஷன் இருந்திருக்கு. ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக டிவிகே வந்து அமைஞ்சிருக்கு. அவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு அரசியல் புரிதலிருந்து, சமூக போராட்டத்திலிருந்து, பின்புலத்திலிருந்து சித்தாந்த தெளிவோடு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்களான்னா அது செகண்ட் கொஸ்டின். அதை வந்து இப்போ தான் அவங்களுக்கு அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் அந்த கவர்மெண்ட் கிரிப்பு கூட அவங்க கைக்கு முழுமையாக போயிருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜிலேருந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை விமர்சிக்கிறது அவ்வளோ வந்து நியாயமாக இருக்காது. அப்போது அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கேபினெட் ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்டாக நான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் பார்க்குறேன். உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்றிருக்கிறதுன்றத அதோடைய ரிசல்ட்டை நாங்கள் இந்த 1 மாதத்துலேயே ஒரு நிகழ்வில் நாங்கள் பார்த்தோம். கோயம்புத்தூரில் வந்து தொண்டாமுத்தூர்ன்ற ஒரு பகுதியில் கெம்பனூர் அப்படின்ற ஒரு ஊர் வரைக்கும் தான் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த பஸ் 21 பஸ் நம்பர் அவ்வளோ தூரம் தான் போகும். அதுக்கு மேலே அண்ணா நகர்ன்ற ஒரு ஏரியாவுக்கு போகாது. 15 வருஷமாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதுக்காக போராடுறாங்க. பெரும்பான்மையான மக்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அப்பர் கேஸ்ட் ஆதிக்க சாதியினர் வந்து அந்த பஸ் அங்கே போகக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. 15 வருஷம் போராட்டம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து துணை பொதுச் செயலாளராக இருந்திருந்தாருன்னா இதற்காக போராடி இருப்பார், இதற்காக வந்து குரல் கொடுத்திருப்பார். ஆனால் இன்னைக்கு அவர் ஆட்சி அதிகாரத்தில் அந்த கேபினெட் பிரசன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, போலீஸ் பாதுகாப்போடு அந்த பஸ் அந்த ஊருக்குள்ளே போயிருக்கு. இப்போது நாங்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கிட்டே நாங்கள் எதிர்பார்த்தது என்னன்னா, தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்தவுடனே பார்ட்டி ஃபண்டை கட் பண்ணுறாரு. பார்ட்டி ஃபண்டுன்றது இன்னைக்கு வந்து இப்போ இந்த விஜயை தேர்ந்தெடுக்க கொடுத்த இந்த யூத் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இது ஒரு பெரிய ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, என்ன சாதனையை புரிந்து மக்களிடம் எந்த இடத்தில் வெற்றி பெற்று அவர்கள் தமிழக முதல்வரானார்?